என்னது தாலிக்கு தங்கம் திட்டம் பெண்களின் வளர்ச்சியை தடுக்குதா? 6 சிலிண்டர் குடுத்தா பெண்களின் அடிமைத்தனமா? இப்படிலாம் பேசியிருக்காரு நியூஸ் தமிழ் ஆங்கர் ரகுமான். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஹீரோஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தாலிக்கு தங்கம் திட்டம் யாரால அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்களால 2011ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் எப்படிலாம் பயனடையலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் 18 வயது பூர்த்தி அடைஞ்ச பின்னாடி அந்த பெண் 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் அந்த பெண்ணுக்கு ரூ. 25,000 ரொக்கமும் 1 பவுன் தங்கமும் வழங்கப்படும். அதே பெண் ஒரு உயர்கல்வி, அதாவது ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருந்தா அந்த பெண்ணுக்கு அந்த ரூ. 25,000 பணம் 50,000 அதிகரிக்கப்பட்டு 1 பவுன் தங்கம் கொடுக்கப்படும். இப்படி இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை ஒதுக்கின பின்னாடி கிட்டத்தட்ட பெண்கள் உயர்கல்விக்கு சேர்றது 33% அதிகரிச்சிருக்கிறதா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டே இருக்கு. ஆனா இதெல்லாம் தெரியாத நியூஸ் தமிழ் ஆங்கர் ரகுமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் வந்த பின்னாடி தான் பெண்களோட கல்வி ரொம்பவுமே தடைப்பட்டு போயிடுச்சுங்க. 17, 18 வயசுலயே புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அவங்களுக்கு இதனால பெண்கள் உயர்கல்விக்கு போறதே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய். இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்துல நாம பயன்பெறனாவே அந்த பெண்ணுக்கு குறைஞ்சபட்சம் 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அந்த கம்ப்ளீட் ஆன பெண்ணோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நாம வெரிஃபிகேஷனுக்கு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணாதான் அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அந்த பணத்தை எல்லாம் அவங்களுக்கு தருவாங்க. ஆனா இதெல்லாம் தெரியாத அந்த நியூஸ் ஆங்கர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த தாலிக்கு தங்க திட்டத்தின் காரணமா 17 வயசுலயே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இதனால குழந்தை திருமணங்கள் அதிகமாகுதுன்ற மாதிரி பேசியிருக்காங்க. மேலும் இதை விட ஒரு பெரிய முட்டா திமுக அவர் கொடுத்திருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடைநிற்றல் காரணமா தான் திமுக இந்த தாலிக்கு தங்க திட்டத்தையே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஐயோ ஐயா, அவங்க தாலிக்கு தங்கம் திட்டம் கேன்சல் பண்ணிட்டு புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்ததுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய புதிய மூட்டு ரொம்ப கேவலமா இருக்கு. தாலி தங்க திட்டத்தின் நீட்சியா தான் இப்ப புதுமை பெண் திட்டம் வந்திருக்கு. இப்ப புதுமை பெண் திட்டம் ரொம்பவே நல்ல திட்டம் தான். அந்த நல்ல திட்டத்தை வரவேற்கணும். அதே மாதிரி முன்னாடி உருவாக்குற இந்த தாலிக்கு தங்கம் திட்டமும் எந்த விதத்திலயும் அதுக்கு குறைஞ்சது கிடையாது. இதனால 33% பெண்கள் கல்வி உயர்ந்திருக்கு அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டே இருக்கு. அதுக்காக நாம ஒருத்தர் உயர்த்தி பேசணும், ஒரு திட்டத்தை உயர்த்தி பேசணுன்றதுக்காக இன்னொரு திட்டத்தை கேவலப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ பேசணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது என்னோட கருத்து. மக்களாகி உங்களோட கருத்து என்னன்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தாவேகா தலைவர் அவர்கள் 6 சிலிண்டர்கள் வருடத்திற்கு பெண்களுக்கு இலவசமா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதியை நேற்று அறிவிச்சிருந்தாரு. அதை விமர்சித்து பேசின ரகுமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 6 சிலிண்டர் கொடுத்து திரும்ப மீண்டும் பெண்களை கிச்சனுக்குள்ள செலுத்த பாக்குறீங்களா? ஏன் அந்த 6 சிலிண்டர்ல பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா, ஆண்களுக்கு கொடுக்க கூடாதா? எங்களோட கொள்கை தலைவர்ல ஒருவர் பெரியார். அந்த பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையை இழுத்து மூடணும், எல்லாருக்கும் ஒரு கம்யூனிட்டி கிச்சன் அமைக்கணும். அதாவது மனித சமுதாயத்தில் சரிபாதியான பெண் சமூகத்தை அடுப்படியில தள்ளி மொத்த மனித வளர்ச்சியை தடுக்கிறீங்க. அதனால பெண்களை வெளியே கொண்டு வரணும்னா அந்த கம்யூனிட்டி கிச்சன் மாடலை தான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னவரை கொள்கை தலைவரா நீங்க வச்சிருக்கீங்க. கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு நீங்க இப்ப பெண்களுக்கு இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர்ஸ் தரீங்களே, மீண்டும் அவங்கள அடுப்பங்கரைக்கு தள்ள பாக்குறீங்களே, இது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ரகுமான் அவர்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதன் பின் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, தாலிக்கு தங்கம், இலவச பஸ் பேருந்து, அண்ணன் சீரு, அப்படி இப்படின்னு அத்தனை பேர் சொல்றீங்களே, இதுல ஏதாவது ஒண்ணு பெண்களின் வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்காகவோ பெண்களின் கல்வி வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்காகவோ ஏதாவது ஒரு திட்டம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கேள்வியையும் அந்த நிருபரை எழுப்பியிருக்காரு. ஆமாங்க, ஏன்னா கிட்டத்தட்ட திமுக அதிமுகவுக்கு மாற்றுதான் டிவிகே. நாங்க புதுமையான எண்ணங்களோட புதுமையான வண்ணங்களோட தமிழ்நாட்டை மாற்ற போறோம் அப்படின்னு வந்திருந்தது டிவிகேன்னு சொல்றீங்க. ஆனா என்ன இது வரைக்கும் திமுக அதிமுக கொடுத்த வாக்குறுதிகளை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒட்டி வச்சிருக்காங்க தேர்தல் வாக்குறுதியா. இதை அவர் கரெக்டான முறையில தான் விமர்சிச்சாரு. மேலும் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் டிவிகேவோட வாக்குறுதிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம ஹீரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.